வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ 20th லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருந்தோம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸு பர்பஸாக அதாவது இன்டென்ஷனலாகவோ இல்லை அன்இன்டென்ஷனலாகவோ பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸு எடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆல் த என்ட்ரிஸ் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் should be correct. The candidates should ensure that all information including the marks in the qualifying examination entered by him or her in the online application and uploaded the certificate are same. The candidates are informed that if any incorrect information entered or uploaded by the candidates and found in later dates, his or her application will be summarily be rejected. அதாவது இப்போது இந்த இதுக்கு முன்னாடி டைம்லலாம் வந்து ஆஃப்லைனில் நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஹார்ட் காப்பீஸ் இருக்கும் இல்லையா, ஜெராக்ஸ் காப்பீஸ், ஃபோட்டோ காப்பீஸ், நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். அதை நம்ம வெரிஃபை பண்ணி நமக்கு வந்து அப்ளிகேஷன் அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறதுனால டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம என்டர் பண்ணுறது இருக்கும். வெரிஃபிகேஷன் வந்து ஆஃப்டர் மெரிட் லிஸ்ட் தான் வந்து வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவிஷ்னலாக சீட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி நமக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது தவறுதலாக மார்க்ஸ் வந்து அதிகமாகவோ இல்லை இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து என்ட்ரு பண்ணாலோ நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவர்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரியாமல் மார்க்ஸ் வந்து அதிகமாக என்ட்ரு பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்படி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா, அதில் சொல்லியிருக்காங்க நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் ரிஜெக்ட் ஆகும் முதல்ல. அதுக்கப்புறமா அண்ட் தென் ஹி ஆர் ஷீ வில் பி ஃபோர்ஃபெல்டட் தி அட்மிஷன் அண்ட் நோ மேட்டர் அட் வாட் ஸ்டேஜ் ஆஃப் த கோர்ஸ் அட் தேட் டைம். அதாவது எந்த டைமில் நம்ம வந்து கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம அந்த கோர்ஸ்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். அதற்கப்புறமா 2 இயர்ஸ் நம்ம வந்து எந்த கோர்ஸ்லையுமே சேர முடியாது. அந்தளவுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹி ஆர் ஷீ வில் பி டிபார்டு ஃப்ரம் பர்சூயிங் எனி ஸ்டடீஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ். நம்ம இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ணி அதன் மூலமாக நமக்கு சீட் கிடைத்தால் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லீகல் ஆக்ஷன் வில் பி இனிஷியேட்டட் அகெயின்ஸ்ட் ஹிம் ஆர் ஹெர் ஃபார் ஃபர்னிஷிங் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்னால் அவங்களுடைய சீட்ஸ் லெவலோ இல்லை அந்த மெரிட் லிஸ்ட் லெவலோ வந்து அதிகமாகி அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைத்தால் அது வந்து ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கப்பட்டால் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும், அது யாராக இருந்தாலும். அடுத்து, கிரிமினல் ஆக்ஷன் வில் பி இனிஷியேட்டட் அகெயின்ஸ்ட் ஹிம் ஆர் ஹெர் ஃபார் ஃபர்னிஷிங் போகஸ் மார்க் ஷீட், போகஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ஃபால்ஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நம்ம தவறான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாலோ ஃபால்ஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாலோ இல்லை போகஸ் மார்க் ஷீட்ஸ் அப்படின்னா ஃபேக்கான மார்க் ஷீட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணாலோ அது வந்து வெரிஃபிகேஷன் டைமில் கண்டுபிடிக்கப்பட்டால் பெரிய ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஒரிஜினல்ஸாக நம்ம வச்சுருக்கிறோமோ அதனுடைய ஸ்கேன்டு காப்பி மட்டும் சென்ட் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன். ஸோ நேற்று ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக அந்த 7th பாயிண்டில் கொடுத்துக்கிறாங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காமல் பார்த்துக்கலாம். அடுத்து, டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம இது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்போம். ஹையர் செகண்டரி கோர்ஸ் சர்டிஃபிகேட், டிஃபார்ம் மார்க் ஷீட்ஸு, 10th மார்க் ஷீட் ஃபார் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்,
அப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி சர்டிஃபிகேட், அடுத்து ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட். இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம், எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.